எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் ஆளுமை மிக்க தலைவர் டத்தோ திரு ராதாரவி அவர்கள் தலைமையில் நாங்கள் இந்த வாட்டி தேர்தலில் நிற்கிறோம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ்ஸை கூப்பிடணும். இது எங்கள் டப்பிங் யூனியனுக்குள்ளே நடக்கிற தேர்தல். ஜென்ரலாக எங்கள் மெம்பர்ஸ்குள்ளே தான் சொல்லுவோம், எங்கள் மெம்பர்ஸ்குள்ளே தான் பேசிகிட்டு இருக்கோம். ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வெளியில் சொல்லணும்னு விருப்பம் இல்லை. ஆனால் எங்கள் கூடவே இருந்துட்டு இன்றைக்கி துரோகிகள் மாதிரி எதிரில் போய் நிற்கிறவங்க அவங்க முதல்ல வெளியில் தெருவில் இறங்கி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லியிருக்காங்க. அந்த பொய்களை உடச்சி விடணும். நாங்கள் விளக்கம் கொடுக்க வரல, பொய்களை உடச்சி விடணும். 1. 2, இவருக்கு எதிராக நின்றுக்கிட்டு ஆனால் இவர் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டே நாங்கள் அவர் தான் எங்களை நிற்க சொன்னாருலாம் சொல்லிட்டு அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பொய்கள் இருக்குது. இதை உடச்சி விடுறதுக்கு தான் முதல்ல இந்த இது. அண்ட் ஆளுமை அப்படின்னா ஒரே ஒரு இஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு ஒரு இது போட்டால் அது டத்தோ ராதாரவி அண்ணன் மட்டும்தான். வேறு யாரெல்லாம் இங்கே ஆளுமை சொல்ல முடியாது. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் அவங்க துர்காக்கா வைஸ் பிரசிடென்ட். துர்காக்கா லெஜெண்டரி டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்க வைஸ் பிரசிடென்ட் ஆல்ரெடி இருந்தாங்க, இப்போ மறுபடியும் வைஸ் பிரசிடென்ட். மோகன்குமார் தேவநாராயணன் சார் லெஜெண்டரி டப்பிங் ரைட்டர் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்களுடைய சன் அவர் முன்னாடியே இருந்திருக்காரு, இப்போ மறுபடியும் வராரு. மாலா மாமி ஆரம்பத்துலேருந்து ரவி அண்ணன் கூடவே அதாவது 36 வருஷம் கூடவே இருந்தேன்னு சில பேர் சொல்கிறாங்கல்ல, இவங்க தான் 36 வருஷம் அதுக்கு முன்னாடி இருந்தும் கூட இருக்காங்க. மற்றபடி எங்கள் பேனல் எமி மேடம் ஜாயின்ட் செக்ரட்டரி, ஷிபு தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கின ஒரு ஷிபு, பிரபாகர் அவர் கமிட்டி மெம்பர், அப்புறம் குமரேசன் எங்கள் ஜாயின்ட் செக்ரட்டரி குமரேசன், யோகலக்ஷ்மி, ஷாஜிதா, பல பேருடைய அவங்களுடைய பல பொறாமைகளுக்கு இலக்கணமான ஷாஜிதா, பாரதி, எல்லாருமே இவங்க எல்லாம் எங்கள் பேனல். ஸோ இதெல்லாம் எங்கள் பேனல் லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். மாமி நீங்கள் என்ன சொல்லணுமோ பேசிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இந்த டப்பிங் யூனியன் இந்த அளவுக்கு டப்பிங் மெம்பருக்கு இவ்வளோ ஒரு உரிமை கிடச்சிருக்கு, சலுகை கிடச்சிருக்கு, எல்லாருமே இப்போது சந்தோஷமாக இருக்கோம், நல்ல வசதியோடு இருக்கோன்னா அதுக்கு ஒரே காரணம் எங்களுடைய தலைவர் மட்டும்தான். ஏன்னா ஆரம்ப காலத்தில் நாங்கள் வந்தப்போ 5 ரூபா கன்வென்ஸ் தான் கொடுப்பாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துட்ருப்போம். ஆனால் எங்கள் தலைவர் வந்ததுக்கப்புறம் அப்படி உட்கார வைக்கக்கூடாது, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுன்னா நீங்கள் சம்பளம் கொடுக்கணும்னு ஒரு கண்டிஷனை போட்டார். அதுக்கப்புறத்துலேருந்து எங்கள் சம்பளத்தை கொஞ்சமாக ஏற்றி இன்றைக்கி டப்பிங் ஆர்டிஸ்ட் அத்தனை பேர் ஒரு பிட்ஸு பேசுகிறவங்க கூட அவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் மூல காரணம் எங்களுடைய தலைவர் தான். எதிரணி என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், ஜெயிக்க போகிறது நாங்கள் தான், எங்களுடைய அணி மட்டும்தான். அதனால் எங்களுக்கு எந்த வித கவலையும் கிடையாது. அவங்களுக்கு தோத்துற போகிறோமோங்கிற ஒரு ஏக்கத்தில் தான் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசட்டும், எவ்வளோ வேணாலும் பேசட்டும். அவங்க பேச எங்களுடைய புகழ் தான் ஏறிக்கிட்டே போகுது. அதனால் எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. என்றைக்குமே ஜெயிக்க போகிறது எங்களுடைய தலைவரோட அணி தான் ஜெயிக்கும். வணக்கம். தேங்க்யூ. துர்காக்கா. எல்லாருக்கும் வணக்கம். திரு டத்தோ ராதாரவி அவர்கள் இப்போ இல்லை, 40 வருஷமாகவே எனக்கு நல்ல பழக்கம். என்னை இந்த யூனியனில் சேர்த்தது அவர் தான், என்னை லைஃப் மெம்பர் ஆக்குனது அவர் தான், அதுக்கு அந்த பணத்தை கட்டினதும் கூட அவர் தான். அவர் இல்லைன்னா எங்கள் டப்பிங் யூனியனே கிடையாது. இது மட்டும் உண்மையான விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் டப்பிங் பேசும்போது எத்தனையோ படங்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் ஏமாற்றிடுவாங்க, நிறைய பேர் ஏமாற்றிடுவாங்க. இந்த டப்பிங் பேசும்போது ஸ்பாட் பேமெண்ட் கொடுக்கணும்னு கொண்டு வந்தது அவர் தான், எங்கள் தலைவர் தான். இன்னொன்று இப்போது இந்த சங்க வழி சம்பளம்னு கொண்டு வந்தது அவர் தான். இதனால் என்னென்னா எல்லாருக்கும் சம்பளம் போய் சேருது, உண்மையாக போய் சேருது, யாரும் ஏமாற்றப்படலை. ஒன்று நான் சொல்கிறேன், உறுப்பினர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் இத்தனை வருஷமாக அவரை தேர்ந்தெடுப்பாங்க தலைவராக. ஒரு குழந்தைய நம்ம மேலே தூக்கி போடுறோம்னா அது சிரிக்கும், ஏன்னா அவங்க அப்பா எப்படியும் பிடிச்சிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் எங்கள் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே இருக்குது. அப்புறம் எத்தனையோ பண்ணியிருக்காருங்க. அவர் பண்ணதுக்கு கணக்கே சொல்ல முடியாது. இப்போ ஊக்கத்தொகைன்னு மாதம் 1000 ரூபாய் 99 பேருக்கு, அப்படின்னா மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 5 பேருக்கோ 6 பேருக்கோ 75 வயசை தாண்டவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்கள கௌரவிச்சு அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். இது எல்லாமே என்னங்க? அது
எப்படி வருது? அவர் பண்ணாத நல்லது இல்லை. இன்னைக்கும் கூட அவர் என்ன பண்ணணும், வேற என்னென்ன பண்ண முடியும், எப்பவுமே ஒன்று தான் சொல்லுவார், குடும்பம். டப்பிங் யூனியனுங்கிறது நம்ம குடும்பம்னு. எத்தனை துரோகிகள் இருந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை பேர் இதிலேருந்து போனாலும் அவர் கவலையே பட்டது கிடையாது. அவங்கள மறுபடியும் கூப்பிட்டு கூட பேசுவாருங்க. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பார்க்கறதுக்கு ஆள் அப்படி இருப்பாரே தவிர ரொம்ப சின்ன குழந்தை அவர். அவர் மனசு ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு ஆள் அவர். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. தலைவராக இருக்கணும்னு என்றைக்கும் சொன்னதில்லை. இந்த தடவை இருக்க மாட்டேன்னு தான் சொன்னார். கதிரை வந்து தலைவராக ஆக்கணும்னு டிசைட் பண்ணி எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த எதிரணியில் வந்து இல்லை நாங்களும் போட்டி போடுறோன்னு நேராக போய் தலைவர்கிட்டயே சொல்லிட்டாங்க. உடம்பு சரியில்லாதவர்கிட்ட போய் விசாரிப்பாங்க, உடல்நல விசாரிப்பாங்க. ஆனால் அவர் வந்து நாங்கள் போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் யங் ஜென்ரேஷனுக்கு நம்ம வழி விடக்கூடாது? அதுதான் அவரோட நோக்கம். அந்த நோக்கத்தில் தான் அவர் சொன்னார். ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது? நம்ம தலைவராக இருந்து, நம்ம செயலாளராக இருந்து, நம்ம பொருளாளராக இருந்தால் நம்மளால் என்ன வேலை செய்ய முடியும்? கதிர் உண்மையிலேயே இந்த 2 வருஷத்தில் நான் பார்த்ததில்ல, அதிகமாக இருந்தது போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கோர்ட்லேயும் தான். இந்த 2 வருஷத்தில் கதிர் இருந்தது அங்கே தான். அப்புறம் ஷாஜிதாவை பற்றி சொல்லணும்னா அதை விட ஒரு உழைப்பாளியை நம்ம பார்க்க முடியாது. ஸ்ரீனிவாசமூர்த்தி எப்படி இருந்தாரோ அதே வழியில் தான் ஷாஜிதாவும் வேலை செய்கிறாங்க. நம்மளால் ஒரு நாள் போய் டப்பிங் யூனியனில் உட்கார முடியுமா? ஒரு நாள் நம்மளால் இருக்க முடியுமா? எதுக்கு நமக்கு இந்த வீராப்பெல்லாம்? அதனால் எப்படி இருந்தாலும் என்ன இருந்தாலும் எங்கள் தலைவர் அணி தான் ஜெயிக்கும். எங்கள் தலைவர் அணி டீமாகவே ஜெயிக்கும்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ. இன்னொன்று துர்காக்கா சொன்னாங்க, இந்த மாதிரி வயதானவர்களுக்கு வந்து ஒரு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை அப்படின்னு ஒன்று கொடுத்துட்ருக்கோம். மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை வந்து 75 வயசுக்கு மேலே கடந்தவங்களுக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்குறோம். இதில் குறிப்பாக என்ன சொல்லணும்னா, மற்ற யூனியன்களில் வந்து ரிட்டையர்மெண்ட் உண்டு. எங்கள் யூனியனில் பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் கிடையாது. ஏன்னா 80 வயசுக்கு மேலே இருக்கிற ஒருத்தர் கூட வாய்ப்பு கிடைக்கலாம். திடீர்னு ஒரு இயக்குனர் வந்து 80 வயசுக்கு மேலே ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவருக்கு அதே அந்த ஏஜில் ஒரு வாய்ஸ் வேணும் அப்படிங்கிற போது அந்த வாய்ஸ் தான் கொடுத்தாகணும். மற்ற ஒரு 50 வயசில் இருக்கிறவங்களோ 60 வயசில் இருக்கிறவங்களோ பேசுகிறாங்க, ஒரு மிமிக்ரி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அண்ணன் பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட்டும் கொடுக்க வேண்டாம், அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டும் போய் சேரணும், வேலை இருக்கோ இல்லையோன்னு. அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஊக்கத்தொகை. அது மாதிரி வயதானவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குது, அவங்க குடும்பத்துக்கு கிடைக்குதுன்றதை விட அவங்க இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ் ஒன்று இருக்குது. ஆஹா, நமக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது, நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கணுன்றதுக்காக தான் அந்த வருடத்துக்கு ஒரு முறை வந்து அந்த வயதானவர்களை தேர்ந்தெடுத்து 1 லட்சம் ரூபாய் இது வரைக்கும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் போக போக இது இன்னும் நிறைய பேர்களுக்கு வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இன்னும் எவ்வளவோ செஞ்சுருக்காரு அண்ணன் வந்து. இன்னைக்கு சொல்லலாம் தாராளமாக. அதே மாதிரி இன்னொன்று, இப்போ இந்த எதிரணியில் எல்லாரும் குரல் கொடுத்துட்ருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அண்ணனால் உருவாக்கப்பட்டது எங்களோட டப்பிங் யூனியன் வளாகம். அதை கட்டுறதுக்கு அண்ணன் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார். அத்தனையும் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுகளோட உழைப்பு, அவங்களோட காசு. அதை கட்டி அழகு பார்த்தார். ஆனால் எதிரணியில் அந்த கட்டடத்தை எப்படியாவது இடிக்கணும்னு தாய் வீட்டை இடிக்க வச்சு சந்தோஷப்பட்டுட்டு, ஆனால் அப்போ அண்ணன் சொல்லப்படுவோம் திரும்பவும் அந்த கட்டிடத்தை கட்டி கூடிய சீக்கிரம் அந்த கட்டிடம் திறக்க போகுது, அவங்க கண்ணெல்லாம் மண்ணை தூவ தான் போடும். இதுக்கு மேலே அண்ணன் சொல்லுவார். தேங்க்யூ. ஒரு ஆளுமை அப்படின்றதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. அதில் ஒரு விளக்கம், இன்னொரு விளக்கம் என்னென்னா, தான் மட்டுமே மூச்சு பிடிச்சி தப்பன்னு பேசுறது கிடையாது ஆளுமை. கூட இருக்கிறவங்கள பேச விட்டுட்டு கடைசியில் ஒருத்தர் பேசுகிறாரு பாருங்க. ஏன்னா அவர் சொன்னார், எல்லோரும் மற்றவங்களாம் பேச சொல்கிறோம், நான் கடைசியில் பேசுகிறேன் அப்படின்னு. அதுதான் ஆளுமை. இதுவும் ஆளுமை தான். அப்புறம் இன்னும் ஒருத்தரை பற்றி சொல்ல விரும்புகிறேன், சதீஷ். இந்த சதீஷை பற்றி தான் அவங்க நிறைய வந்து அப்படியே இது பண்ணியிருக்காங்க. வந்துட்டானா எப்பா முன்னாடி வாப்பா, இவர் தான் இந்த சதீஷ். யார் இந்த சதீஷ், யார் இந்த சதீஷ்னு கேட்டுட்டு இருக்காங்கல்ல, இவர் தான் இந்த சதீஷ். இப்போது துர்காக்கா மோகன்லாம் சொன்னாங்கல்ல, ஒரு 1000 ரூபாய் வந்து 99 பேருக்கு மாதம் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு. இதனுடைய ஓப்பனிங் மட்டும் சொல்லிடுறேன். அண்ணன் வந்து 2022 வந்ததுக்கப்புறம் அவர் வந்ததில் 18லேருந்தே சொல்லிட்டு இருக்காரு,
வயசானவங்களுக்கு வேலை இல்லை. அது வந்து இது நான் என்ன சொல்கிறது, கிரவுண்ட் ஃபேக்ட் அது. ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்டா, முதல்ல எத்தனை பேர் இருக்காங்க என்னன்றதுல எனக்கு டீட்டெயில்ஸ் கொடுங்க, டேட்டா கொடுங்கன்னொன்னே 2 மாதம் டப்பிங் பணிகளுக்கு நடுவில் 2 மாதம் சதீஷ்கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்தாரு. அண்ணன் ஒருத்தர்கிட்ட பொறுப்பை கொடுக்குறாருன்னா சும்மா கொடுக்க மாட்டார், சும்மா போகிறவங்கள சும்மா இருக்கிறவங்க கிட்ட கொடுக்க மாட்டார், வேலை செய்கிறவன்ட்டு தான் கொடுப்பாரு. சதீஷ் 2018 எங்கள் கூட இருக்கான். எந்த பதவியும் அவன் கேட்டதில்லை. இது வரைக்கும் அண்ணன் சொல்லி எனக்கு வேண்டாண்ணா நான் வெளியிலேருந்து வேலை செய்கிறவன்னு சொன்ன பையன். இந்த வாட்டி இழுத்து இல்லைடா வெளியில் இருந்தால் தெரிய மாட்டேங்குது, நீ வாடா உள்ள கமிட்டி உள்ளன்னு உள்ளே இழுத்துட்டு வந்திருக்கு சதீஷை. அந்த மாதிரி பையன். அவன் சொந்த காசு செலவு பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கான். எதுக்காக? இந்த யூனியனுக்காக, எங்கள் தலைவருக்காக. இவர் சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக 2 மாதம் சுற்றி பைக்கில் ஆட்டோவில் சுற்றி மாலாமாமி, ஷிபு, பாரதி, கிருஷ்ணகுமார், சதீஷ், இன்னும் பசங்க எல்லாரும் சேர்ந்து சுற்றி அலைஞ்சி யார் எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க. 2 மாதம் முடிவில் சதீஷ் ஒரு லிஸ்ட்டு கொண்டு வந்து கொடுக்குறான், ஒரு டேட்டா கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனால் இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க, இத்தனை பேர் வந்து நல்லா இருக்காங்க வசதியாக, ஆனால் இத்தனை பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஏதாவது பண்ணணும்னு என்ன பண்ணலாம், இவங்களுக்கு என்ன பண்ணலாம், மாதம் ஒரு 1000 ரூபாய் வந்தால் கூட நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னார். கொடுக்கலாம்னா சார் ஃபஸ்ட் கிளாஸ் ஐடியாடா கொடுறா. ஸ்ரீனிவாசமூர்த்தியும் சதீஷும் தான் இந்த ஸ்கீமை ஃபோன் பண்ணி அண்ணன்கிட்ட கொண்டு வந்து சொன்னாங்க. அண்ணன் தலைவர் வந்து அது உத்தரவு கொடுத்தாங்க. 2021 இந்த கடந்த 3 வருஷமாக நாங்கள் இந்த மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை இங்கே நாங்கள் எங்கள் பொதுக்குழுவில் சொல்லியிருக்கோம், எங்கள் மெம்பர்ஸ்க்கு சொல்லியிருக்கோம். இங்கே எதுக்கு இங்கே வந்து சொல்கிறேன்னா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்காங்க. 1 2 நான் என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். 36 வருஷம் கூட இருக்கேன், 36 வருஷம் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். நான் வந்து என்னுடைய 10வது வயசுலேருந்து நான் அண்ணனை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அண்ணனும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர் சங்க பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருந்துச்சு. அப்போத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்போத்துலேருந்து இது பண்ணியிருக்காங்க. நான் டப்பிங் யூனியனில் உள்ளே வந்ததுக்கு அண்ணன் காரணம். என்னை இந்த கமிட்டி மெம்பராக இழுத்தது அவர், ட்ரெஷரர் ஆக்குனது அவர், செக்ரட்டரி ஆக்குனது அவர், அடுத்த தலைவர்னு சொன்னதும் அவர். இது எதுவுமே நான் கேட்கல, எனக்கு வேணும்னு நான் கேட்டதே கிடையாது. அண்ணனாக பார்த்து இது பண்ணுறது என்றைக்குமே. இன்னொன்று, ஒரு நல்ல தலைமை எப்படி தெரியுமா, பதவியை தேடி அந்த தலைமை போகாது, அந்த தலைமையை தேடி பதவி வரும். ஆரம்பத்துலேருந்து 1983 எங்கள் டப்பிங் யூனியன் ஃபார்ம் ஆனது. 2 வருஷம் நடத்த முடியாமல் எங்களுக்கு இன்றைக்கி இல்லை, ஷூட்டிங்கில் இருக்கார் ஜெயமணி சார், எங்களுடைய ஃபவுண்டர். அவர் இப்போ இருக்கிற ஃபவுண்டரில் அவர் ஒருத்தர். ஜெயமணி சார் இன்றைக்கி இல்லை, அவரும் சந்திரன் அண்ணன் அப்படின்ட்டு அவங்க 2 பேர் தான் போய் அண்ணனை வலுக்கட்டாயமாக நீங்கள் வந்தால் தான் இந்த யூனியனை காப்பாற்ற முடியும்னு கூட்டின்னு வந்து தலைவராக நாங்கள் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் எனக்கு இந்த தலைவர் பதவி வேணும்னு எனக்கு வேணான்னு சொல்லுவார் அவர். டேய் அடுத்து நீங்கள் வாங்கடா, நீங்கள் என்ன சொன்னதுக்கு காரணம் டேய் அடுத்த ஜென்ரேஷன் வரணும்டா. சும்மா நானே எத்தனை வருஷம் இது பண்ணிட்டு நான் இங்கே தான்டா இருக்கேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் கூட இருப்பேன்டா, உங்களுக்கு நான் இருக்கேன் வாங்க. ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் வாங்க, யங் பிளட் வரணும், நீங்கள் நடத்துங்க யூனியனை. எனக்கு வந்து நீங்கள் வந்து நான் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு சொல்லுங்கள், ஆனால் இதை பண்ணலான்னு. அப்படிப்பட்ட தலைவர் அவர். ஸோ இவரை பற்றி போய் அதெல்லாம் வந்து நம்ம யாரோ ஒருத்தர் சமயம் நாக்கு அழுகிடும், அவ்வளோதான். ஸோ இந்த மோஸ்ட் அவைட்டட் எந்த ஒரு கூட்டத்துலேயும் சரி, எங்கள் பொதுக்குழுவில் கூட சரி, எல்லாருமே வெயிட் பண்ணுறது எங்கன்னா தலைவர் உரைக்கு. ஏன்னா ரவி அண்ணன் பேசுகிறாங்கன்னா அது ஒரு தனி மாஸ் அது. ஸோ எங்கள் ஆளுமை மிக்க தலைவருடைய உரை இதோ. ஷாஜி ஒன்று பேச சொல்கிறேன். வணக்கம். இப்போ எல்லாம் அந்த முதியோர்களுக்கெல்லாம் ஊக்கத்தொகை கொடுக்கறத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணன் எல்லா பேட்டிலையுமே கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பெற்றோர்களை வந்து கைவிட்டுறாதீங்க, முதியோர் இல்லத்துல விட்டுறாதீங்கன்னு. அதை வந்து மெம்பர்ஸ் எல்லாருமே ஏஜ்டா இருக்கிற அத்தனை மெம்பர்ஸும் அந்த சீனியர்ன்ற இதுல முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்தது எங்க தலைவர் தான். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் அவங்க ரொம்ப இதுவாக இருக்கணுன்றதுக்காக எங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் ஆசைப்பட்டாங்க கிரிக்கெட் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2 வருஷமாக எந்த யூனியன்லையும் இல்லைன்றத ரொம்ப பெருமையாக நாங்கள் சொல்லுவோம். ஹைதராபாத்தில் இருந்தெல்லாம் பார்த்துட்டு எங்கள் கூட வந்து நீங்கள் வந்து விளையாடணும்னு சொல்லி கேட்டு அது வந்து எங்கேயுமே நடக்கலை. ஹிஸ்ட்ரியில் எந்த யூனியன்லையுமே இல்லாத விஷயத்த எங்கள் யூனியன் ரொம்ப பெருமையாக பண்ணியிருக்குன்றதை நாங்கள் பதிவு பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் அதை பார்த்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் எங்களுக்கெல்லாம் இல்லையான்னு ஒன்று அடுத்த செகண்ட் வந்து சொன்னோம், ஆனால் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்னு கேளு அப்படின்னோடனே எல்லாரும் பேட்மிண்டன் விளையாடலாம் அப்படின்னாங்க. அடுத்த வருஷமே பேட்மிண்டனும் நடத்தணும். இந்த 2 யூனியன்லேயும் எங்கள் யூனியனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஆக்டிவிட்டீஸுமே ரொம்ப யங்ஸ்டர்ஸ் உள்ளே வந்ததுக்கு ரீசனும் இதுதான். யங்ஸ்டர்ஸையும் கைவிட்டது கிடையாது, அதே மாதிரி முதியோர்களையும் கைவிட்டது கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே பெண்களை கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படின்னா இங்கே இத்தனை கூட்டம் இங்கே இருக்கவே இருக்காது. இன்னைக்கும் வர ஓட்டில் தெரியும் பெண்களுக்கு எங்கள் அண்ணன் என்ன மரியாதை கொடுத்துட்ருக்காரு.
சீனியர்ஸ்க்கு என்ன மரியாதை கொடுத்துட்டு இருக்காரு, யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன மரியாதை கொடுத்துட்டு இருக்காருன்றது வர எலெக்ஷன்ல கண்டிப்பா தெரியும். தேங்க்யூ. தலைவருடைய வழிகாட்டுதல் படி ஒரே செகண்ட் இந்த கிரிக்கெட் இப்போ சொன்னாங்கல்ல, அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணது சதீஷ் தான். அவர் தான் எடுத்துகிட்டு வந்து அண்ணங்கிட்ட சொன்னார். சதீஷ் பேசுங்க, முன்னாடி விடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக அண்ணன்ட்ட ஒரு பெரிய குவாலிட்டியாக நாங்கள் பார்க்குறது கற்றுக்கிறது என்னென்னா, பொறுமையாக கேட்பாங்க. யார் என்ன சொன்னாலும், இப்போ இங்கேருந்து எது கேட்டாலும் கேட்பாங்க. முதல்ல இது நியாயமாக மெம்பர்ஸ்க்கு போய் சேருதா, இது மட்டும்தான் எங்கள் வேலையாக இருந்தது. ஆனால் மெம்பர்ஸ் இதை கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்சார்ஜஸ் வந்து நிற்கக்கூடாது எலெக்ஷனில் அப்படின்னு எல்லா இன்சார்ஜஸ் மேலேயும் ஒரு இருக்குது, எல்லாருக்கும் எல்லாம் இருக்குன்னா இன்சார்ஜஸ் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுங்கிறத மெம்பர்ஸ் விரும்புகிறாங்கன்னு ஒன்று பைலாவில் கொண்டு வரார். இல்லை இன்சார்ஜஸ் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, ஓட் பேங்க் இருக்குது அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ எங்கள்கிட்டே வந்து ஒரு 3-4 இன்சார்ஜஸ் வந்து நல்ல ஓட் பேங்கோடு இருக்கிறவங்க, நல்ல பேரோடு இருக்கிறவங்க இன்சார்ஜஸ் நிற்கக்கூடாது. அப்படியா? இப்போ இருக்கிற யாருமே இன்சார்ஜஸ் கிடையாது. ஏன் இன்சார்ஜஸ் நிற்கக்கூடாது? மெம்பர்ஸோட காசுலேருந்து வர்ற 5% அவங்களுக்கு போகுது. ஸோ இன்சார்ஜஸ் மெம்பர்ஸ்லேருந்து வர காசு எடுத்துகிட்டு அவங்க மேலே வந்து உட்காரக்கூடாதுன்னு மெம்பர்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை சரியான முறையில் கொண்டு வந்து கொடுக்கும்போது, தலைவர்கிட்ட கொடுக்கும்போது, தலைவர் முதல்ல அதை காது கொடுத்து கேட்குறார். ஓ இதை பண்ணலாமா, பண்ண முடியுமா, மறுபடியும் எல்லார்ட்டையும் கேட்பார். ஒவ்வொருத்தட்டையாக நான் கொண்டு வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். ஆனால் பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடணும்னு நினைக்கிறாங்க. எதுக்கு கிரிக்கெட் விளையாடணும்? ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு நல்வழிப்படுத்தலாம். இன்றைக்கி இருக்கிற ஆல்கஹால் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது. எவ்ரி சண்டே எங்கள் மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு கிரவுண்ட்லேயும் விளையாடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 90-100 பேர் 6 குழுவாக, அவெஞ்சர்ஸ்னு ஒரு டீமு, வலிமை 11 ஒரு டீமு, டோலிவுட் டைகர்ஸ்னு ஒரு டீம் எங்களுக்குள்ளேயே. இப்போ டிபிஎல்னு ஒன்று கொண்டு வரும்போது அவங்க அடுத்த வருஷத்துக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். பிட்வீன் த விக்கெட்ஸ் ஓடும்போது உடம்புல தெம்பு இல்லை, இதனால ஒரு 5-6 பேர் யூ ஓன்ட் பிலீவ் தண்ணி அடிக்கிறது நிப்பாடி இருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கு, அந்த மெம்பர்ஸோட ஃபேமிலிக்கு இது எவ்வளோ பெரிய ஊக்கங்கிறது சொன்னால் புரியாது. இது மெம்பர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒற்றுமையை எப்படி கொண்டு வரலாம், யூனிட்டி எப்படி. அப்போ அங்கெல்லாம் விளையாடும்போது ரொம்ப பெருமையாக ஒரு தலைவன் எப்படி இருக்க முடியும்னா, அவ்வளோ பெருமையாக நம்ம பசங்க எப்படி விளையாடுறாங்க பாடுறான்னு ரசிப்பார். அதே மாதிரி இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேட்மிண்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பசங்களெல்லாம் விளையாட விட்டு என்ன வேணும் அடுத்தது என்ன பண்ணலாம், எல்லாரும் கேட்டது இன்சார்ஜஸ் மேலே நிற்கக்கூடாது, பைலால கொண்டு வந்தாச்சு. இப்போ அதை தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டெக்னிக்கலாக இன்னும் சைன் ஆகி வரல, அப்போ நாங்கள் நிற்கிறோம். மெம்பர்ஸ் என்ன விரும்புகிறாங்களோ அதை தான் இன்னைக்கு வரைக்கும் தலைவர் செஞ்சுருக்காரு. நான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரணும். இப்போ பிரச்சனையே என்னென்னா, அடுத்த ஜென்ரேஷன் வழி விடுங்கன்னு சொல்கிறது தான். இப்போது தலைவர் என்ன சொல்கிறாரு, எல்லா பதவியும் நான் பார்த்துட்டேன், பதவி மேலே ஆசையே இல்லை, எனக்கு வேண்டாங்கிறார். இல்லைன்னு அவர் ரவி அண்ணன் இல்லைன்னா யூனியன் இல்லை. அதை வந்து இவங்க திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவரையும் போட்டு கஷ்டப்படுத்தி அண்ணன் நகர்ந்தாருன்னா இங்கே அடிச்சு போங்கிற மாதிரி. 40 வருஷம் நண்பர், 40 வருஷம் நண்பர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, உடம்பு முடியலன்னா தோல் கொடுக்கணும். அந்த நேரத்தில் நான் அடிச்சுப்பேன்னு சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாது. அது நட்புக்கு பெரிய தப்பாக போயிடும். நாங்கள் திரும்பவும் எல்லா டைமும் சொன்னோம், வேண்டாம் நீங்கள் வாங்க இருங்க, கேட்கவே இல்லை. இப்போ நான் என் சைட்லேருந்து சொல்கிறேன்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அண்ணனுக்கு தான் சப்போர்ட்டு, ரவி அண்ணனுக்கு தான் சப்போர்ட்டு. ஏன்னா அவர் காது கொடுக்குறாரு, ரவி அண்ணனை ரீச் பண்ண முடியும், அண்ணன்ட்ட வந்து எல்லாரும் பேச முடியும். 1400, 1700, 1800 மெம்பர்ஸும் அண்ணனை ரீச் பண்ண முடியும். எப்போ வேணாலும் ரீச் பண்ண முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் நைட்டு 12 மணிக்கு மெம்பர்ஸ் ஃபோன் பண்ணி அண்ணன்கிட்ட பேச முடியும்னா, இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டிகிட்ட நெருங்கவே முடியாதுங்க. ஐ கேன் சேலஞ்ச் எனி ஒன். எங்கள் மெம்பர்ஸ் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி ஒருத்தரை பற்றி பேச முடியும். இல்லைங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, மெம்பர்ஸ்க்கு இந்த இஷ்யூஸ் இருக்குன்னா உடனே அடுத்த கமிட்டியில் என்ன பிரச்சனைன்னு பாருங்கடாங்கிறார். அவர் ஆணைக்கிணங்க இங்கே எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம். ஸோ மெம்பர்ஸ்க்கு தெரியும் எந்த அளவுக்கு அண்ணன் பண்ணியிருக்கார். இது வரைக்கும் இன்னைக்கு இந்த யூனியன் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னா அது ரவி அண்ணனால் மட்டும்தான். அவர் இல்லைன்னா இந்த யூனியனே கிடையாது. அது 2018 நடந்த பிரச்சனை, 13 இருந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், அண்ணன் இல்லைன்னா இந்த யூனியன் இல்லை. இது எங்களுக்கு இல்லை, நான் சொல்லலை. மெம்பர்ஸ் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நாங்கள் கேட்கும்போது சொல்கிறாங்க, அண்ணன் தாங்க யூனியனு. இது சொல்லி கொடுத்து வர்றதே கிடையாது. அண்ணன் வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மரியாதை வந்துடுது. அந்த மரியாதையை நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியாது. அண்ணன் தான் எல்லாமே எங்களுக்கு, ரவி அண்ணன் தான். டப்பிங் யூனியனை பொறுத்த வரைக்கும் ரவி அண்ணன் தான் என்றைக்குமே. இன்னும் 20 வருஷம் ஆனாலும் டப்பிங் யூனியனை பொறுத்த வரைக்கும் ரவி அண்ணன் தான். அடுத்த யங்ஸ்டர்ஸோடைய பிரதிநிதியாக நான் சொல்கிறேன், டப்பிங் யூனியனை பொறுத்த வரைக்கும் ரவி அண்ணன் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. வணக்கம், நான் ராதாரவி. இப்போ இந்த தடவை நடக்கிற தேர்தலில், டப்பிங் யூனியன் தேர்தலில் நான் தலைவருக்கும் செயலாளர் டிஎன்பி கதிரவன் அவர்கள், பொருளாளர் ஷாஜித் அவர்கள், உபத்தலைவர் டி மோகன் அவர்கள்,
துர்கா சுந்தரராஜன் அவர்கள், கே மாலா அவர்கள், இணைச் செயலாளர்கள் எம்எஸ்கே குமரன், என் சதீஷ்குமார், எமி அவர்கள், செயற்குழு உறுப்பினர்களாக விசி ஜெயமணி, இஎம்எஸ் முரளிதரன், HR முரளிதரன், பாரதி ராஜா, சங்கர், புவனேஸ்வரி, கிருஷ்ணகுமார், ஆர் பிரபாகரன், வினோத் சாகர், ஷிபு, யோகலக்ஷ்மி, யமுனா, மது, சோபனா. மொத்த வாக்குகள் 1645. மொத்த வாக்குகள் 1645 இருக்கும்போது இவ்வளோ பெரிய போராட்டம். இன்னும் அதிகமாகிடுச்சுன்னா இன்னும் போராட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனியா போராட்ட காலங்களில் ஒதுக்கி விடாமல் எதிர்த்து தான் நிற்கணும். ஏன்னா எனக்கு வேறு ஒரு வருத்தம் இல்லை. வரைக்கும் நான் எதிரிகளை பார்த்திருக்கிறேன், ஆனால் துரோகிகளை இந்த தேர்தலில் பார்க்கிறேன். அது ஆச்சரியமாக இருக்கு. ஏன் நின்னாங்கன்றது எனக்கு தெரியல. அதனால் எனக்கு என்ன இழப்புனா, அவங்க பையன் நான் நிறுத்தி வச்சுருந்தேன், அதனால் எனக்கு இழப்பாயிடுச்சு. அவர் வேணாங்க, அவர் இருந்தார்னா அவருடைய பையன் தொல்லை இதெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு யூனியன்னா என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லணும். அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இவங்க செய்யாதெல்லாம் செய்வோம், இதான் ஒரே வார்த்தை. அது என்ன செய்யாததுன்னா, 10 வருஷம் இது 10% வாங்குறாங்கல்ல, அதை நிறுத்திடுவோன்னு சொல்கிறோம். எனக்கு என்ன இருக்குது, 10% பாவம் வேலை செய்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு 10%, அதில் 5% டெஃபினட்டாக யூனியன், மீதி 5% உங்களுக்கு தரோன்னு சொல்கிறோம். இல்லை அவங்க சொன்னதில் இந்த 10% தான் என் காதில் ஒழிச்சுது. அப்போ கூடவே இருந்து 40 வருஷம் கூட இருந்தீங்க, ஏன் ஒரு தடவை கூட நீ சொல்லலை கேட்டால், இது எழுதியிருக்கேன், பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன், எதில் பேசுகிறதுக்கு பேப்பரில் வா, இந்த இங்கே மீட் பண்ணுறோம், இதில் பேசிடு, ஒரு ஓட்டு போடாதீங்க. நான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருக்கேன். நிச்சயமாக நம்ம அணி பெரிய அளவில் வெற்றி பெறும். இன்னும் சொல்லிட்டீங்க இருந்தாலும் நாங்கள் எல்லாமே புது முகத்தை கொஞ்சம் பேர் நிறுத்துகிறோம், பழைய முகத்தை கொஞ்சம் பேர் நிறுத்துகிறோம். யாரும் சொல்லிவிடக்கூடாதுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள நான் சேர்த்துருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள நான் சேர்த்தது கிடையாது. ஆனால் இதனால் என்ன பெரிய இழப்பு, நம்ம மூஞ்சி பேச முடியல, தேர்தல் வரைக்குமாவது பேச முடியல. அதுக்காக வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. நல்ல நண்பன், 40 ஆண்டு கால நண்பன், ஏதோ ஒரு பட்டிருக்கும். ஏன் நம்ம தலைவராக நின்று என்ன தலைவராக நின்று நான் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போதெல்லாம் வந்தார், பேசினார். டைம் இருக்காது, அதுக்கே இப்போவே அவசரப்படணும்னு சொல்லிட்டு கடைசியில் பொசுக்க நின்றுட்டார். அவர் நின்னது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இருந்தாலும் இந்த யூனியனை பொறுத்தளவில் நாங்கள் தொண்டர்களோடு தான் இருப்போம், தொண்டர்கள் செய்வதை சொல்லுவோம். அவர் சொல்கிறார், இப்போவே சொல்கிறார், நான் ஜெயிச்சு வந்துட்டால் இதுலேருந்து ஒரு 6 பேரை எடுத்துடுவேன்னு சொல்கிறார். யார் அந்த 6 பேர்னா, அவங்க குடும்பத்தில் 3 பேர், அப்புறம் வேறு யாரும் 3 பேர் கூட இல்லை. அதனால் நம்ம அப்படிலாம் இல்லாமல் நமக்குள் உழைக்கக்கூடியவர்கள் இந்த 2 ஆண்டுகள் வைத்துத்தான் செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். கூட சொல்லியிருக்கேன், தேர்தல் ரிசல்ட் முடிஞ்சதுன்னா முதல் வேலையாக
யார் யாருக்கு என்னென்ன தேவை ஏற்கனவே நோட் பண்ணி வச்சுருக்காங்க என்னென்ன தேவை. அதனால் அந்தளவுக்கு நாங்கள் துரிதமாக தான் பணி செய்து கொண்டு இருக்கிறோம். ஹியூமன் வாண்ட்ஸ் கேனாட் பி சாட்டிஸ்ஃபைட். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது யாருமே. ஆனால் அந்த தேவைகளை ஓரளவுக்கு அது பூர்த்தி செய்கிறோம். என் கூடவே பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டாரு என்றது வருத்தம் என்று சொல்லி இதில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவோம். எங்கள் லிஸ்ட்டை உங்களுக்கு படிச்சிருக்கேன். நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். போங்க அவர்கிட்டையும் கேளுங்க, அவரும் ஏதாவது கொடுப்பாரு. ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த முறையும் எனக்கு வாக்களித்து ராதா ரவி தலைமையிலான யூனியன் கம்ப்ளீட்டாக வெற்றி வந்தது. இதை சொன்னதான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆசீர்வாதத்தோடு தான் நினைக்கிறேன் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ராஜேந்திர அவர்கள் என்ன சொல்றாருன்னா, யூனியன்ல ஒரு 70க்கும் ரிசிப்ட் 70 ரிசிப்ட் ஒரே நம்பர்ல இருக்கு. அதுல ஒரு ரிசிப்ட் ஜோசப் விஜய் அவர்கள் பேர்லயே இருக்கு. இன்னும் முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஓகே, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போது இவர் சொல்கிறது எலிஜிபிள் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு ஒட்டியிருக்காங்க. ஓகே, எலிஜிபிள் ஓட்டர்ஸ் எதுலேருந்து எடுப்பாங்கன்னா, போன வருஷம் மார்ச் வரைக்கும் கட்டினவங்களுடைய இது தான் இந்த வருஷம் தேர்தலுக்கு எலிஜிபிள் ஓட்டர்ஸ். இப்போ போன வருஷம் ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் அப்போ இதெல்லாம் இவர் பார்க்கல. இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? இப்போது இது இன்னர் சிஸ்டம். நாங்கள் எங்கள் இஷ்டப்படி நாங்கள் பில் போட்டுக்கல, ரெசிப்ட் போடல. ஆடிட்டருடைய அட்வைஸ் படி இன்னொரு நீங்கள் கேட்டது நல்லதாக போச்சு. ஹெரான் முரளி இருக்கார வரலையா? ஓகே, ஹெரான் ராமசாமி நாடக கலைஞர், அவருடைய மகன் ஹெரான் முரளி எங்கள் கூட தான் ஆல்ரெடி பாடியில் இருந்தார். இப்போவும் அடுத்த பாடியிலையும் இருக்கார். அவர் கடந்த 4 வருஷமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு வருஷமும் சந்தா கூட கட்ட முடியாமல் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம போடுவோன்ட்டு 15,000 ரூபாய் டொனேட் பண்ணிட்டு இருக்காரு. இது கமிட்டி மீட்டிங்கில் தெரியும். அத்தனை மீட்டிங்கில் ராஜேந்திரன் சார் இருந்திருக்காரு. ஆனால் இதெல்லாம் ஏன் மறந்துட்டாருன்னு தெரியல. ஜோசப் விஜய்க்கு அவர் கட்டியிருக்காருன்னு என்ன விஷயம்னா, அப்போ அந்த லாஸ்ட் இயர் லிஸ்ட்டு பார்க்குறப்போ அப்போது விஜய் அப்போ இன்னும் கட்டலை அந்த டைமில். அப்போ இவர் என்ன சொன்னார், எனக்கு ஒரு சின்ன ஆசை, நான் வாண்டிங்காக சொல்கிறேன், எனக்கு விஜய் இது கட்டிடுங்க. ஒருவேளை விஜய் சார் கட்டினார்னா அதை வேறு யாருக்காவது யார் கட்ட முடியல அவங்களுக்கு கட்டிடுங்க, என்னுடைய அப்போ இது ஆசை, அது போடுங்கன்னு அவர் வெல்லிங்கில் இது பண்ணார். இவர் விஜய்க்கு கட்டியிருக்கேன்னு ராஜேந்திரன் சார் சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் அவருக்கு அப்போ நான் சொல்கிறேன், 40 வருஷம் கூட எதுவுமே கற்றுக்கல, எந்த விஷயமே தெரியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஸ்ருதி ஹாசன் எங்கள் மெம்பர், சிங்கர் கார்த்தி எங்கள் மெம்பர். அவங்க மெம்பர் ஆனதுலேருந்து அவங்க மெம்பர் ஆகணும்னு மெம்பர் ஆகலை. அவங்க ஒரு படத்தை பேசணுன்னு வந்தாங்க, மெம்பர் ஆகிட்டு பேசுங்கன்னு தலைவர் சொன்னாங்க, மெம்பர் ஆனாங்க. மெம்பருக்கு ப்ரொடியூசர் காசு கட்டினாங்க. இவங்களுக்கு டப்பிங் யூனியன் மெம்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டுலாம் அவங்க வரல. அதனால் அதை பற்றி அவங்களுக்கு பெருசாக இருக்காது. ஆனால் அவங்க 2 பேருக்கும், ஸ்ருதி ஹாசனுக்கும் சரி கார்த்திக்குக்கும் சரி, அவங்க சேர்ந்ததுலேருந்து இந்த அத்தனை வருஷமும் நான் 200 ரூபாய் கட்டிகிட்டு இருக்கேன் சந்தா. என்ன அவங்களால சந்தா கட்ட முடியாதுனால கட்டுறேன்னா நான் கிடையாது. இது ஒரு பெருமை, எங்களுக்கு இருக்கிற பெருமை. இவங்க எங்கள் யூனியன் மெம்பருங்க. எந்த எலெக்ஷன்லயும் விஜய் சார் ஓட்டு போடுறது கிடையாது. எங்க ஓட்டுங்கிறது அவருடைய உரிமை, ஒவ்வொருத்தருடைய உரிமை, அத கடமை. அது யாருக்காக? சங்கத்துக்காகவும் ஓட்டு போடுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகே, நான் வர வேண்டியது அவங்களுடைய உரிமையும் கடமையும். போய் கையை பிடிச்சி நிறுத்த வர முடியாதுல்ல, சொல்றது தான் நம்மளால முடியும். விஜய் சார் கட்டுறாரு அப்படின்றது அது குறையா சொல்லல. சரி, அவர் உண்மையாவே கட்டி இருக்கலாம். அவருடைய கேள்வி என்னன்னா 70 ரிசிப்ட் ஒரே நம்பர்ல இருக்கு. ஆமாங்க, மறுபடியும் சொல்றேன், ஆடிட்டருடைய அட்வைஸ் படி சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும்ட்டு நான் சொல்றேன், நாங்களா போட்டுக்கல, இதெல்லாம் ஆடிட்டுடைய அட்வைஸ். ஏன்னா இங்கே இருக்கிற கணக்கு ஒவ்வொரு மாதமும் செயற்குழுவில் சமர்ப்பிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் அதெல்லாம் பார்த்துட்டு டீட்டெயில்ஸோட பார்த்துட்டு ஓகே பண்ணி தான் ப்ரொசீட் ஆகுது. ஓகே,
இது ஆடிட்டர் தான் அந்த மாதிரி போட. ஏன்னா இது டொனேஷனில் வந்த இது வந்து ஒரே கணக்கில் வரணும், இந்த டொனேஷன் அமௌண்ட்டில் வரணும். இல்லைன்னா டபுள் என்ட்ரி வரும். இப்படி போடுங்கன்னு ஆடிட்டர் அட்வைஸில் தான் இது பண்ணுது. உள்ளே வந்து கேட்டால் தெரியுங்க, வெளியிலேருந்து பேசினா எதுவுமே தெரியாது. தெருவில் இறங்கி டப்பிங் யூனியன் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா டப்பிங் யூனியனுக்குள்ள தான் வந்து இது கேட்டதான் தெரியும். இப்போ இது கூட போன மாச கமிட்டி மீட்டிங் வரைக்கும் கூட ராஜேந்திரன் அங்கதான் இருந்தார். ஆமா, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். எல்லாரோட ஒப்புதல்லையும் தான் எல்லாமே நடக்குது. இந்த கேள்வி அவர் அப்ப கேட்டிருக்கலாமே, இப்ப எதுக்கு கேக்குறாரு? ஏன்னா தெரியல. இல்ல யார்கிட்டயும் அவர் வந்து கேட்கலங்க, யார்கிட்டயும் அவர் வந்து கேட்கல, உங்ககிட்ட தான் கேட்டாரு. அவரு இன்டர்வியூ கொடுக்கும் போது ஒரு விஷயம் சொல்றாரு. ஒரே ஒரு பத்திரிகையாளர் தான் இருக்காங்க. அவர் கேட்கிறாரு, எங்க உள்ள பணம் கையாடல் ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, நான் ஜெயிச்சு உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றாரு. இவ்வளவு நாள் என்ன அவர் குடல் ஜெயிலியா உட்கார்ந்து இருந்தாரு? சார் உங்க எல்லா கேள்வி, உங்க கேள்விக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க கேள்விக்கு ஷார்ட்டா பதில் சொல்றேன். இதெல்லாம் என்னன்னா, அண்ணன் வந்து என்ன தலைவர்னு சொன்னார்ல, அவர் நினைச்சிட்டு இருந்தாரு அவரை தலைவர்னு சொல்லுவாருன்னு. சொல்லலை அப்படின்னோடனே எதிரில் போய் நின்றுட்டாரு. ஸோ நின்றுட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது? நான் இதெல்லாம் நல்லது பண்ணணும், எல்லா நல்லதையும் பண்ணிட்டு இருக்காரு, இங்கே ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். பழி சொல்லணும். என்ன பழி சொல்கிறது? என்ன பாயிண்ட் இதுக்கு? இன்னொன்று சொல்கிறேன், இவர் ஒரு சொந்த புத்தியில் பேசலை, இது பின்னாடி இருந்து ஒருத்தன் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஓகே, அதை தான் இவர் பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் மெம்பர்ஸ்க்கு தெரியும் அது யாருன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேயா? ஸோ ஓரளவுக்கு இதை நான் மறுபடியும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு இங்கே விளக்கெல்லாம் சொல்ல வரல. நாங்கள் சில பொய்களை உடைக்க வந்திருக்கோம். ஒன்று, சில விஷயங்களை எடுத்து சொல்ல வந்திருக்கோம். அவ்வளோதான். ராதாரவி சார் வந்து இப்போ வந்து கொஞ்சம் வயது முதுகுனால வந்து அவரை தலைவரா வச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேற தலைவர் வந்து உட்கார்ற மாதிரி வந்து ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இருங்க வேற தலைவர்னா யாரு? என்னங்க உங்க சைடுல தான் நான் சொல்றேன், அதான் கேக்குறேன். என்ன சொல்றேன்னா, அவங்க வந்து அது மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. சரி, ராதாரவி சார் இல்லனா வந்து இந்த சங்கமும் ஒண்ணும் இல்ல, அவங்க உண்மை சொல்றாங்க, சங்கமும் ஒண்ணும் இல்ல, பின்னாடி வர உறுப்பினரும் ஒண்ணும் இல்லன்றாங்க. சரி, உங்களோட பதில்? ராதாரவி சார் கோழை இல்லைங்க, ராதாரவி சார் கோழை இல்ல. நான் இப்போ வரேன், நான் வர மாதிரி வரேன், 2 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் கதிர் நீ வா இல்ல துர்கா நீ வா அப்படின்னு சொல்றதுக்கு அவர் கோழை கிடையாது. ஏன்னா அவரே நேரடியா சொல்லுவாரு. அது ராஜேந்திரன் சார் வாய் மூலமா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதான் இல்ல அண்ணன், அதுக்கு அண்ணன் வந்து சொல்றாங்க. அதாவது அவர் சொல்றது என்னன்னா, ராதாரவி சார் இப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ண போகிறாரு. ஆக யூனியனை விற்க போகிறது இல்லைல்ல. நான் எப்படியோ போகிறேன்ப்பா, நான் இப்போ ஜெயிக்க போகிறேன், ஜெயிச்சு விட்டு நான் வேறு தலைவர் கொடுக்குறேன், ஆனால் யூனியனை விற்க மாட்டேன்ல. அந்த சட்டப்படி என்னென்னா யூனியன் விற்க முடியாது. இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நான் தலைவர் ஆகிட்டேன்னா உப தலைவர்களை தான் உள்ளே கொண்டாடலாம் நீங்கள் சொல்கிறபடி ஐடியாவில். ஆனால் நீங்கள் சொன்ன ஐடியாவும் நல்லா இருக்குது. நான் ஜெயிச்சுட்டு அப்புறம் அவர் இல்லைன்னு சொல்லி அதில் கதிரை கொண்டாடவே முடியாது. ஏன்னா கதிர் வந்து செயலாளராக இருக்கார், அவரை கொண்டாட முடியாது. இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு, இந்த துர்காமா யாருன்னா டைரக்டர் சுந்தரராஜன் சார் இருக்கார்ல, அவங்களுடைய 2வது மனைவி. அவங்க நல்ல வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்குது. அவங்க முந்தின தடவைலாம் முதல்ல எல்லாம் எதிர்த்து தான் நின்னாங்க, அப்புறமா நம்மக்கிட்டே வந்துட்டாங்க. ஏன்னா அதாவது செயல்படணும். அதே மாதிரி கதிர் யாருன்னா டைரக்டர் TN பாலு சார் பையன், அது சட்டமேன் கையில் படம் எடுத்தாங்கல்ல, அவருடைய பையன். இப்போ நான் நினச்சிக்கிட்டேன், அப்பா இனிமேல் வரும்போது அவங்க வீட்டுக்காரு அவங்க அப்பா எல்லோரும் வந்து அவங்க ஸ்கூல் அட்மிஷன் மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இதில் யாருமே வந்து சோடையானவர்கள் கிடையாது. அவராக்கிடுவார் இவராக்கிடுவார்னா அது அவருடைய ஐடியாவாக இருக்கலாம். ஆக்க முடியுன்ற சட்டம் இருந்தால் கூட நம்ம நான் ஏன்னா போன தடவை அதை தூக்கிட்டு சுமக்கிறாரு. போன தடவை சொன்னேன், இல்லைடா நான் வந்து விட்டுறேன், நின்று வேணாம் ஜெயிச்சுட்டு யாரையாவது கொண்டாந்துடலான்னு சொன்னேன். ஒருவேளை அது என்னுடைய எஃபெக்டாக இருக்கும். அவர் புது ஐடியா எதுவுமே வர்ற அளவுக்கு அவர் இன்னும் தேர்ச்சி பெறல. சார் 40 வருஷம் நண்பர் சார் அவர் உங்களுக்கு, சரிங்களா? நீங்கள் பேசி அழகாக சார்ட் அவுட் பண்ணி உங்கள் சங்கத்தில் இருக்கிற நல்ல நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து தன்னிச்சையாகவே ஒரு தலைவர், ஏற்கனவே நீங்கள் தான் டப்பிங் ராதாரவி சார் தான்,
சரிங்களா? நீங்க அதாவது பேசினாவே பிரச்சனை பாதி சால்வ் ஆயிடும் சார். எலெக்ஷன்ல வந்து ஒரு செகண்டரி அதாவது அழகாக எப்படி பேசலாம் பார்த்துட்டு இருந்தேன். யானை குடிச்சிக்கிட்டே இருந்தது தண்ணியை. அங்கேருந்து வந்து அவன் இசுக்குன்னு சொல்கிறான், உடனே தண்ணியை கீழே கொட்டிடுது. யானைக்கு புரியுது, ஏன் மனுஷனுக்கு புரியலன்னு தெரியல. அதனால் இப்போ நாய் ஓடி வந்து கிரவுட்னு சொல்லணும்னா ஓடிடுதே. அது மாதிரி அவரும் இருக்கலாம். அவர் வந்து இல்லை நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஆசீர்வாதம் என்னது பெரிய ஆசீர்வாதம் வாங்குறது? வந்து சொன்னால் நான் நிற்கிறேன்னு சொல்கிறவங்கள நான் நிற்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதுதான் பேசிக்காக. அதனால் அவர் நின்னார், அவ்வளோதான். சார் இந்த லியோ டப்பிங் பிரச்சனை சின்ன இது இருந்தது இல்லையா, அவங்க வந்து திருப்பி ஹைதராபாத் போய் 2 படங்கள் டப்பிங் பண்ணிட்டாங்க. இவர் கேள்வி எழுப்பினதுக்கு அப்புறம் தான் அது பேசும் பொருளாகி லோகேஷ் கனகராஜ் 50,000 ரூபாய் ஃபைன் கட்டினார் வந்து அப்படின்ற சொல்லியிருக்காங்க. போய் அப்படியே போய் ஒரு பேச்சை யாராவது அங்கே வந்து ஒரு மரியாதை தராங்களான்னு பாருங்க. இல்ல இவர் சொல்றது லோகேஷ் கனகராஜ் கட்டு வர படம் தீர்மானம் தான் பேசுகிறேன். அதாவது லோகேஷ் கனகராஜ் சார் தான் கொடுக்கணுன்றதே இல்லை. யார் நடித்தாங்கன்னு பார்த்தேன். யார் அவன் வெளியே ஏய் லோகேஷ் போய் பாரு. பப்ளிக்காக பேசலாமா? டிஸ்டர்பன்ஸ் சரி. என்ன அந்த லோகேஷ் கனகராஜ் வந்து அவருக்கும் பாவம், அவருக்கும் தெரியாது. அவர் நான் மெம்பராக என்ன ரூல்ஸ் அதெல்லாம் தெரியாது. செஞ்சுட்டாரு. இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணுவேன்னா உடனே ஒத்துக்கிட்டாரு. நான் அனுப்புகிறேங்க என் பண்ணிட்டு எப்படியாவது அனுப்புறேன்னா அது அனுப்பிச்சிட்டே இருப்பேன். அது இவர் சொல்லி தான் அங்கே போய் சொல்லி அப்புறம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த பெருமை அவருக்கு போகணும்னா பெருமை போட்டோம். எனக்கு ஒன்றும் இல்லை, வந்துடுச்சு காசு யூனியனுக்கு, அவ்வளோதான். எங்கள் அதோட ஓவர். சரி, எலெக்ஷனுக்கு ஏதாவது இது சொல்லியிருப்பீங்க, உங்கள் மெம்பர்ஸ் வந்து என்னென்ன நல்லது பண்ண போகிறீங்கன்ட்டு. இனிமேல் ஒன்றுமே இல்லை, எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. வேறு ஆளுங்கிட்ட பேசுகிற மாதிரி ஏன் என்கிட்ட பேசக்கூடாதுன்னா, நான் இதெல்லாம் வச்சுருந்தேன்னா இந்நேரம் சொல்லியிருப்பேன். என் ஆளுங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும். ஒன்றுமே கிடையாது. இதே வேலை இருக்குது. தேர்தல் அறிக்கைன்னு இருக்குல்ல சார், அது கேட்குறது. இனி அவங்க என்ன கேக்குறாங்களோ, பெரும்பான்மையான உறுப்பினர்கள் என்ன கேக்குறாங்களோ அதை எங்க தலைவர் செய்வார் சார். நாங்கள் சொல்லிதான் ஓட்டு கேட்க சொல்லியிருக்காரு சார். நாங்கள் எல்லா எலெக்ஷன்லையும் சொல்கிறது, இவர் வாக்குறுதி தான் கொடுக்க மாட்டார், வாழ்க்கை கொடுப்பாரு, அவ்வளோதான். ரைட்டா? என்ன வேணும் ஏங்க? 1985லேருந்து அவர் தாங்க பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாதா யாருக்கு என்ன பண்ணணும்னு? எல்லாமே பண்ணி நான் உண்மையாகவே அவர் சொன்ன மாதிரி இனி பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஒன்று தான் இருக்குது. நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அதுக்கு சின்னத்திரை யூனியனுக்குள்ளே வரணும். இது எங்கள் உறுப்பினர்களுடைய கோரிக்கை. அது எங்கள் ஆளுமை மிக்க தலைவர் தலைமையில் அதுவும் நடக்கும். இதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் வேற ஒருத்தன் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுறான், இவங்க இது பண்ணுறாங்க. இன்னொன்று ஒரு சின்ன ஒரே ஒரு விளக்கம், சின்மையே நாம் பேச விட்டேன்னு ராஜேந்திரன் சார் சொல்லியிருக்காரு. ஓகேயா? நாங்கள் பேச விடலை. அப்புறம் எப்படி திருடன் எப்படி நைட்டில் வந்து யாருக்கும் தெரியாமல் திருடுவானோ அந்த மாதிரி நைட்டில் திருட்டுத்தனமாக வந்து பேசினது. இதை சின்மையே ட்விட்டரில் போட்டதுக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆக்ஷன் எடுத்தோம். அண்ணன் பேசினார், லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசினார், தலைவர் பேசினதுக்கு அப்புறம் தான் இது நடந்துச்சு. உடனே அந்த பெருமையை நான் இவர் மீடியாவில் பேசுகிறத வந்து லோகேஷ் பார்த்து அப்புறம் லோகேஷ் வந்து இது பண்ணாராம். ஏன் லோகேஷ்க்கு வேறு வேலை இல்லை? அவருக்கு வேறு லோகேஷ் கனகராஜுக்கு வேறு வேலை இல்லையா? யார் அவரை பற்றி பேசுகிறேன் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் சும்மா. அதான் சொல்கிறேன், பொய் பேசணும். இதில் ஹைலைட் என்னென்னா 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதாவது லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசி லோகேஷ் ஒரு அமௌண்ட் வந்து எங்கள் யூனியனுக்கு அனுப்பிச்சது. அந்த அமௌண்ட்டும் அவர் கூடவே இருந்து கேட்டுட்டு தப்பாக சொல்கிறாரு. ஞாபகம் இல்லை அவருக்கு. ஸோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்க. அந்த மாதிரி தப்பாக பேசுகிறாரு எல்லாமே. தேங்க்யூ 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 வெரி மச். அது எங்களுடைய யூனியனுடைய உள் விவகாரங்க. அது நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்குவோம், எங்கள் மெம்பர்ஸ்க்கு சொல்லிக்குவோம். அதை வெளித்தளத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இது அவர் சொன்னதால் நான் அதை கிளியர் பண்ணேன், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்டீங்க, நான் கிளியர் பண்ணேன். ஆக்சுவலாக இது எல்லாமே யூனியனுடைய உள் விவகாரம். நாங்கள் அதாவது சின்மை முதல்ல இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சின்மையை முதல்ல நாங்கள் வெளியில் அனுப்பலை,
ஒவ்வொரு வருஷமும் சந்தா கட்டணும். சந்தா கட்டலைன்னா மெம்பர்ஷிப் போயிடும். இது எங்களுடைய யூனியன் ரூல்ஸ், மெம்பர்ஷிப் கார்ட்லேயே இருக்குது. சின்மயி யூனியன் பக்கம் வரமாட்டாங்க, சந்தா கட்ட மாட்டாங்க. சந்தா கட்டாததால் 2018 இதே இப்போ இவங்க பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறான்ல ஒருத்தன், அவன் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட்லேருந்து அவங்க ஒரு ஜட்ஜை கொண்டு வந்தாங்க, ரிட்டையர்ட் ஜட்ஜை எலெக்ஷன் ஆஃபீஸராக கொண்டு வந்தாங்க. அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் 3 வருஷம் கண்டினியூஸாக சந்தா கட்டாததால் சின்மயிக்கு ஓட், ஷீ இஸ் நாட் அ மெம்பர், ஷீ இஸ் நாட் எலிஜிபிள் டு ஓட்னு அவங்க ரிமூவ் பண்ணாங்க சின்மயியை. சின்மயி நாங்கள் ரிமூவ் பண்ணல, சின்மயி தனக்கு தானே தற்கொலை. தான் சந்தா கட்டாததால் அவங்களுடைய மெம்பர்ஷிப்பை அவங்களே இழந்துட்டாங்க. ஆனால் போய் என்ன, நான் லைஃப் மெம்பரு, நான் வந்து என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என்னை தூக்கிட்டாங்க. அவங்கள யாரும் தூக்கலை, அவங்களே தூக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. என்னங்க மெம்பரே இல்லை, அப்புறம் எப்படி எலெக்ஷன்ல ஓட்டு போடுவாங்க? ஆமாம், திருப்பி ஜாயின் பண்ண அவங்கள வரணும். நீங்க கேட்கறது இல்லை சைலன்ஸ் ப்ளீஸ், சைலன்ஸ். அவர் வந்தா சேர்ப்பீங்களா? சேர்க்க மாட்டேன். நிச்சயமா அந்த காம்பவுண்டுக்குள்ளே சேர்க்க மாட்டோம், வெளியே நின்று பேச. இங்கே பேசிக் ஒன்றுங்க, இங்கே யாரையும் நீங்கள் கையை பிடிச்சி இழுத்து நீங்கள் வந்து வாங்க மெம்பர் ஆகணும்னு சொல்கிறது கிடையாது. இதெல்லாம் எப்படின்னா ஆர்டிஸ்ட்டாக முன்னாடி வந்து அண்ணன் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் மெம்பர் ஆனதுக்கு காரணம் அண்ணன். ஏய் எனக்கு இல்லையா உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி மெம்பர் ஆக்குனது. ஓகேயா? சரி, யாருமே இங்கே அவங்க ஓன் வில்லிங்கில் தான் வந்து சேர்றது மெம்பர்ஷிப். ஓகே, அதனால தான். ஸோ சின்மயி இதெல்லாம் வந்து தேங்க்யூ. அரசியல் தேங்க்யூ வெரி மச்.